அண்டர் ரேட்டடாக இருக்கேடான்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க. குவாலிட்டி ஃபிலிம் சூப்பர் ஃபேக்டராக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன். அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு டே நீ படம் கிட்டலாம் பண்ணுறான்னா என்கிட்ட காசு கட்டுறத அந்த கேரக்டருக்கு வந்து சுனில் வந்து என்கிட்ட அண்ணா மாமா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சுனில் என்கிட்ட ஆனால் பட்ஜெட் இல்லைண்ணா அவர் தான் காசு வாங்க மாட்டார். பேசிக் லைன் சொல்லிட்டு இதுதான் நீங்க அப்படின்னு. எவ்வளவு நாள்? 2 நாள். ₹1 வாங்க. மெக்சிகோல இருக்கு. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க பண்றதுக்கு பதில விஜய் ஆண்டனி சார் அவங்க ஆசை ஒன்று இருந்து இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அப்ப இது மாதிரி கதையை யூ ஷுட் என்கரேஜ் தட் தானே. கூப்பிட்டு நீ வா படம் பண்ணுன்னு ஒருத்தனை கூப்பிட்டு இட் வாஸ் ஐ வென்ட் இன்டு டிப்ரெஷன்லாம் போயிட்டேன். மற்ற லுக்ஸுமே நல்லா இருக்கு. வத்சன், விக்னேஷ், LBWல நடிச்ச அயாஸ் கான், இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் நல்லா ஃபேமஸ். ஸோ மாதிரி சூப்பர்பான ஒரு டீம். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. அதே முகம் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஏன்னா தமிழ் சினிமாவில் அது இப்பயும் போய் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இது ஏன்டா இப்படி கொண்டாடல, அண்டர் ரேட்டடாக இருக்கேடான்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க. குவாலிட்டி ஃபிலிம். ஸோ அதமுகம் பற்றி பேசணும். இப்போது அதமுகம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பர் ஃபேக்டராக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன். அது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இப்படி ஆகுதுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க, அருண் பாண்டியன் சார் வராங்க. ஸோ அவர் எப்படி, ஆப்வியஸாக அவரு கூட இருந்துருக்கு, ட்ராவலே இல்லை இருந்திருக்கு. அவர் ட்ராவல்லாம் இல்லை. அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு டே நீ படம் கிட்டலாம் பண்ணுறான்னா என்கிட்ட காசு கட்டுறத ஹி லைக்ஸ் டு கீர்த்திக்கும் சரி, ஏன் அவரோட மருமன் அசோக்கும் சரி கைடு தான் பண்ணி விடுவார். ஓகே, பெருசாக வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன். ஹி லைக்ஸ் நீனே வந்து வெளியே வந்துட்டான்னா இட்ஸ் பெட்டர் அப்படின்னு தான் அந்த ஒரு பாயிண்ட்ல. நான் இந்த படத்தெல்லாம் ஷூட்டை முடிச்சுட்டு அந்த கேரக்டருக்கு வந்து சுனில் வந்து என்கிட்ட அண்ணா மாமா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. மாமா பண்ணா நல்லா தான் இருக்கும் பண்ணணுமே. ஓகே ஓகே. பிளஸ் சுனில் என்கிட்ட ஆனால் பட்ஜெட் இல்லைண்ணா அவர் தான் காசு வாங்க மாட்டார் அப்படின்னாரு. நேராக போனேன், ட்ரெய்லரை காமிச்சேன். நல்லா இருக்கேடா அப்படின்னாரு. 3 வாட்டி பார்த்தாரு எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கடா அப்படின்னாரு. ட்ரெய்லரா நீங்க இங்க அவர்கிட்ட காட்டுறதுக்காக? ஓகே ஓகே. 3 வாட்டி காமிச்சேன். நல்லா இருக்கடா அப்படின்னாரு. என்னடா அப்படின்னு. ஒரு கேரக்டர் இருக்கு, அது பண்ணலாமா? நெகட்டிவ்னா பண்ண மாட்டேன், வில்லன்னா பண்ண மாட்டேன். முடியாதுன்னு சொன்ன ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன். ஓகே ஓகே. நெகட்டிவ்லாம் பண்ண மாட்டேன், வில்லன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவருக்கு வந்து சுனில் போய் ஒரு ஸ்கிரிப்ட் பேசிக் லைன் சொல்லிட்டு இதுதான் நீங்க அப்படின்னு. ஓகேடா. எவ்வளோ நாள்? 2 நாள் தரும். ஓகேவா? ₹1 வாங்க. ஓகே. எனக்காக ₹1 கூட வாங்கலை. அப்படியா? ஆமாம். அப்படியே அவர் பாட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. இல்லை, ஐ திங்க் அவர் சொன்னார்ல எனக்கு வில்லன்னா வர மாட்டேன். ஐ திங்க் அது ஒரு கிரே ஷேட் இருக்க கேரக்டர் தான். ஆமாம், ஓஜி கேங்ஸ்டர். செகண்ட் பார்ட்ல அவர் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டீங்க. செகண்ட் பார்ட் வந்து அவரை வச்சு தான் லீடா ஆப்போசிட். இல்லைன்னா எப்படி அது? நான் அதுமுகத்துக்கு முன்னாடி வந்து 2 படம் சைன் பண்ணியிருந்தேன். சரி, நான் ப்ரொடக்ஷன் பேர் சொல்லல. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு 10 நாள் ஒரு ஷூட் போச்சு. அதுலேயும் சுனில் தான் டைரக்டரு. அது ஒரு அவர் ஃப்ரெண்டா ஆக்சுவலா? ஆமாம். அவர் வந்து 2015 வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்ல வராரு. சரி. அப்போ ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் சொன்னார். இப்போல்லாம் என்ன வச்சு பண்ணுவாரா தெரில. அப்போ வந்து எனக்கு சுனில் கிட்ட ரொம்ப பிடிச்சது அவரோட நேர்மை. நான் எப்படியோ அதுதான். நான் ஆக்சுவலி 2 பேருக்கு ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். என்னங்க? ஓகே. எனக்கு தெரியல. நான் அதோமுகம் டைம்லலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி. ஸோ அவர் வந்து கதையை சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாக இருந்துச்சு. ஓகே ஓகே. அந்த கதை நடக்குதோ நடக்கலையோ, பட் ஆனால் நான் அவர்கிட்ட ரெகுலர் கான்டாக்டில் இருப்பேன். சுனில்கிட்ட? ஆமாம், சுனில் கிட்ட. சுனில் வாங்க சுனில். நியூ இயர்னா நான் அவரை தான் கூப்பிடுவேன். ஓகே. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறது மீறி ஒரு அவர் டேரக்டர் அப்போவே நான் அவரை வந்து சுனில் வாங்க வாங்க அப்படியே தான் போயிட்டு இருந்தோம். சுனிலுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ட்ராவல் இருந்துச்சு. ரத்னா சார் கிட்ட வந்து ஒர்க் பண்ணாரு, மேயாதமான் பண்ணாரு. அப்புறம் வந்து ஆடை பண்ற டைம்ல தான் ஐ கால்ட் ஹிம் அண்ட் ஐ டோல்ட் ஹிம் நம்ம வந்து சுனில் இப்படி ஒரு கதை வந்திருக்கு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பண்ண படம் எது ஸ்டாப் ஆச்சோ, அவர் பேர் வந்து சொல்ல முடியல.
அவர் என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி. அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ என்கிட்ட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. நான் அப்போ சினிமாவில் அப்போ நமக்கு சினிமாவே வேண்டானே, ஏன்னா ரொம்ப ட்ரை பண்ணேன், 2 படம் நின்று போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காரும்போது நான் மாமா கூட இருந்தேன், அருண் பாண்டியன் கிட்ட, ஏஎன்பி குரூப்ஸு அண்ட் ஐங்கரன் ஃபிலிம் சென்டர். அருண் பாண்டியன் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு. ஓகே ஓகே. 15 years ஐ வாஸ் என்ன, எவ்வளோ வருஷம்? ஒரு 10 years இருக்கும் கண்டிப்பாக. அப்போ ஐ திங்க் ஜுங்கா ரிலீஸ் பண்ண டைம்ல நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க? ஜிங்காலாம் நான் தான் பார்த்தேன், கூட ஓவர்சீஸ் ஃபுல்லாக நான் தான் இருந்தேன். நான் சொல்கிறது வந்து எப்போலேருந்து வேலை செய்கிறேன்னா, வில்லு, ஏகன், அங்காடி தெரு, பேராண்மை. ஓகே. ஆமாம், ஐங்கரன். ஓகே. அப்போ ஓவர்சீஸ் ஃபுல்லாக என்ன தான் அனுப்பிச்சி விடுவார். சரி. என்ன 24-25 வயசு இருக்கும் அப்போ அனுப்பிச்சி விடுவார். ஸோ சுனிலோட ட்ராவல் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் சுனில் கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி ஒரு கதை சொல்லியிருக்காரு, லைனாக ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் கேளுங்க, அவனுக்கு டைரக்ஷன்லாம் ஒன்றும் வராது, அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு, நீங்கள் வந்து ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு. கேட்டார், பிடிச்சிருக்கு, ஆனால் எப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. நீங்கள் பண்ணுங்க சுனில், பார்த்துக்கலாம், பேரெல்லாம் சரி, நேம் வாஸ் த இஷ்யூ. என் ஃப்ரெண்டு வந்து பேர் வேணும்னா, டைரக்டர் பேர் வேணும்னா, சுனில் வந்து ஆப்வியஸாக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு அவர் பேர் வராமல் இருந்தேன். பட் சுனில் ஆக்சுவலி டிட் இட் ஃபார் மீ, எனக்காக மட்டும்தான் அவர் இது ஓகேன்னாரு. ஸோ வி ஆர் தட் க்ளோஸுங்கிற சுனில் வந்து. அப்போ அவர் வந்து சரி நான் உங்களுக்காக பண்ணுறேன்னா, அப்போ அது ஒரு அப்புறம் ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு பிரச்சனை நின்று போயிடுச்சு. சரி, இது நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ட்ராப் ஆன மூவி? ஆமாம், ட்ராப் ஆன அப்புறம் நான் கம்ப்ளீட் ஒரு ஃபெடப் ஆயிருக்கும். ஆமாம், என்ன இப்போ 17 இருந்தவன் கூப்பிட்டு நீ வா படம் பண்ணுன்னு ஒருத்தனை கூப்பிட்டு, இட் வாஸ் ஐ வென்ட் இன்டு டிப்ரெஷன்லாம் போயிட்டேன் நான். ஒரு 1 year குடன்ட் மூவ். என்னால் நான் இப்போ இருக்கிற இந்த ஃபிட்னஸ்லாம் இல்லை, அப்படியே வாஸ் வெரி பேட் ஷேப், மென்ட்லி ஆஃப், ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டில் போயிட்டேன். சுனிலும் ஒன்றும் பண்ண, கரெக்டாக கோவிட் வேறு ஹிட் ஆச்சு. நான் 0ல இருந்தோம், இன்னும் மைனஸ் ஆகிருச்சு அது. பட் கோவிட் வந்து ஆக்சுவலி டிட் குட் ஃபார் மீ தான். கோவிட்ல வந்து ஃபிசிக்கலி ஐ பிகேம் ஸ்ட்ராங்கர், மென்ட்லி ஐ பிகேம் வெரி ஸ்ட்ராங்கர். ஸோ என் ஒய்ஃப்க்கு வந்து டீ எஸ்டேட்ஸ் தான், ஷீ இஸ் இன்டு டீ அண்ட் அவாட்டா டீன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, எஸ்டேட்டில் போய் உட்காரோம், குன்னூரில் இருக்க எங்கள் எஸ்டேட், அதோமுகம். ஆமாம், அது எங்கள் எஸ்டேட் தான். ஓ, அதான் கேட்க வந்து இப்போ. அது எங்கள் எஸ்டேட். ஓகே. ஒன் பார்ட் ஆஃப் தி எஸ்டேட்டில் தான் நாங்கள் பாதி ஷூட். சரி சரி. அதாவது உங்கள் ஆஃபீஸ்னு காட்டுற அந்த வீடே என் வீடு தான். ஓகே. 90 years old பில்டிங். ஓகே ஓகே. ஸோ அங்கே ஷூட் பண்ணி, ஸோ ரொம்ப செக்லூடடாக இருப்போம், அண்ட் வி வேர் ஒர்க்கிங். ஸோ அங்கே பண்ணும்போது சுனிலோட ஃபேமிலி யாரோ ஒருத்தருக்கு வந்து கோவிட் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் தான் கேட்டேன், சுனில் ஒரு படம் பண்ணுவோம் சுனில், என்ன இவ்வளோ தூரம் நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பண்ணுவோம் சுனில் அப்படின்னு சொல்லிட்டு. சுனில் அண்ணன் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு ஜேர்னி ஒன்று சொன்னீங்க. ஆமாம், அந்த படம் நடந்துட்டு இருந்தப்போ நிறைய மூமெண்ட் இருந்திருக்கும். பட் அந்த ரிலீஸ் டைமில் அந்த ப்ரொமோஷனல் மெட்டீரியலுக்கு நீங்களே ஆன் கிரவுண்ட் இறங்கி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஒன்று, வேற யாரும் வரலையே. ஆனால் ஒரு நல்ல படம், பட் அந்த ரீச் கொண்டு போகிறதுக்கு இல்லை ப்ரோ. ஆக்சுவலி வந்து டு பி ஃப்ராங்க், அந்த படம் ரொம்ப நல்ல படம். ஆமாம், படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 146 அந்த படம் பண்ணேன், 1,46,00,000, விச் நான் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேரை வச்சு மீட் பண்ணேன், படம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி, நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி தான் அந்த படம் எடுத்தேன். நீங்கள் சொன்ன அந்த ரேஷியோவில் பண்ண படம் தான் அது. அந்த ரேஷியோவில் நான் சொல்கிறதா எக்ஸாக்ட் ஃபிகர் 1,46,00,000. ஓகே, அந்த ரேஞ்சில் தான் பண்ணேன் நான் படம். ப்ராஃபிட்டில் கிடையாது, லாஸ் தான். ஓகே, இன்க்ளூடிங் ஓடிடி ரிலீஸ் ஆகியுமே லாஸ் தான். ஓடிடிலாம் வந்து ஃபஸ்ட்டு வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அந்த அமேசானில் வந்து சஞ்சய் சர்னு ஏபி இன்டர்நேஷ்னல் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அப்படி இப்படின்னு போட்டு பெரிய லாஸுக்கு பதில் ஒரு பாதி லாஸ் கிட்ட வந்துச்சு. ஆனால் நல்ல படம், பட் அது ஒரு 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 வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு, ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டேன்னு தான் நினச்சேன். அப்படியா? ஆமாம், ஏன்னா அதோட என்ன சொல்லுது, அவுட்கம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. விமர்சனம் எனக்கு ரொம்ப பேட். எனக்கு வந்து 50% விமர்சனம் பேடாக இருந்துச்சு, 50% நல்லா இருந்துச்சு. பேடாக இருந்துச்சுன்னு எது சொல்கிறீங்க நீங்கள்? இவன் இந்த மூஞ்செல்லாம் வந்து இப்போ நடிக்க வந்துட்டான், ஒழுங்கா வேற ஒன்றும், அதாவது உங்கள் ஆக்டிங் வச்சு. ஆமாம், என்ன ஆக்டிங், என்ன ஆக்டிங் வச்சு ரொம்ப விமர்சனம் வந்து நான் ஒரு மாதிரி ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு ஃபீல். நல்ல படம். சரி, டைரக்ஷன் பாவம், அவருக்கு என்ன காசு கொடுக்க முடிஞ்சுச்சோ, அவரால் என்ன புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுச்சோ அது பியூட்டிஃபுல்லாக புல் ஆஃப் பண்ணார். இப்போ நம்மளால் ஒரு பேர் கெட்டு போதே அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்துச்சு.
எனக்கு 50% பாசிட்டிவ் வந்துச்சு. சரி, ஆனால் பாசிட்டிவ் எடுத்தா நான் ஓகே நம்ம அப்படின்னு ஆயிரும். நெகட்டிவை தான் நான் ரொம்ப டார்கெட் பண்ணேன். அதனால தான் இந்த படத்தை வந்து நான் சுனில் கிட்ட சொன்னேன். சுனில் ஒரு ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணி சுனில் கிட்ட, நான் அப்போ எங்கே இருந்தேன், ஆம்ஸ்டர்டாமில் இருந்தேன். சரி. நான் ஒரு ரிலீஸ் ஆகி ஜூன் மாதம் போயிட்டேன். வெளிநாடு போயிட்டு ஒரு 1.5 months அங்கே இருந்தேன். அங்கேருந்து சுனிலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, சுனில் கதை ஒன்று வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்களா, பண்ணலாமா அப்படின்னு. அண்ணா பண்ணலாண்ணா. என்ன வச்சு பண்ணுவீங்களான்னு கேட்டேன். ஓகே. கண்டிப்பாக பண்ணலாண்ணா அப்படின்னு. இல்லை ஷோராக சொன்னீங்க. பண்ணலாண்ணா. ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து எனக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணணும், இந்த படத்துக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. சரி சுனில், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ட்டு ஐ கம்ப்ளீட்லி டுக். என்னோட உச்சரிப்பெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே, அதில் வந்து நிறைய பேர் வந்து என் டயலாக் டெலிவரி ஓகே, என்னோட உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னு. ஆனால் இதில் இந்த படத்தில் அதெல்லாம் ஐ திங்க் ஐ டன் அ வெரி மேரேஜ் ஸ்டோரியில். ஓகே, இந்த மேரேஜ் ஸ்டோரி இப்படி தான் கிரியேட் ஆச்சு இல்லையா? ஆமாம். ஆனால் இதோட அட்டென்ஷன் வந்து ஆப்வியஸா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸஸ் இருக்காங்க. ஃபேஸஸ் தாண்டி அந்த அதோமுகம் மேக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று எனக்கு ஃபர்ஸ்ட் கியூரியாசிட்டி அதான். ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறப்போ ஐ திங்க் ஒன்று பிளான் பண்ணோம் ஒரு ரவுண்ட் டேபிள். அது சம் இஷ்யூஸ்னால அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதில் சுனிலும் நாங்கள் அப்ரோச் பண்ணோம், சுனில் அப்ரோச் பண்ணியிருந்தோம். பட் அது நிறைய சர்டன் ரீசன்ஸ்னால அது பண்ண முடியாமல் போச்சு. எனக்கு பர்சனலாக அந்த மேரேஜ் ஸ்டோரி நீங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே டக்குன்னு படுது அதோமுகம் மேக்கர்ஸ் தான். டக்குன்னு கீழே போய் நேம் பார்த்தா சுனில் தேவ் அப்படின்றது. தென் அகைன் ஃபேஸஸ் ஷபானா, தீபிகா அண்ட் நீங்க அப்படின்னு உள்ள வரப்ப சார், நாசர் சார் அப்படின்னு ரவி சார் டீமே பெருசா இருக்கு. அது எப்படி, அது ஏன் ஃபர்ஸ்ட்? அதோமுகம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலி வந்து சுனில் கிட்ட கேட்கும்போது 2 போகலாமான்னு ஒரு ஆப்ஷன். அதோமுகம் 2 அது ஸ்கிரிப்டை முடிச்சு உட்காந்துருக்காரு. இருக்கா, ரெடியா இருக்கா? ரெடி. இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, அது வந்து ஒரு பட்ஜெட்டாகவே பெரிய பட்ஜெட், ஒரு 6 கோடி ரூபா பட்ஜெட். அது நல்லா நம்பர்ஸ் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல எனக்கு பயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து நான் என்ன எடுத்திருக்கேன், எனக்கு தெரியும் என்ன செலவாயிருக்குன்னு. இதில் வந்து நான் வந்து 50 லட்ச ரூபா ஜாஸ்தி, 10 லட்ச ரூபா கம்மி. நீங்கள் அப்படியே யாராவது என் ஆஃபீஸ் ஒரு தெரு கழிச்சு தான் என் ஆஃபீஸ் போய் பேப்பர்ஸ் எடுத்தாமே க்ளீனாக இருக்கு. ஸோ தட் ஐ வில் பி வெரி ஃப்ராங்க் வித் தட். அப்போ 6 கோடி ரூபா பட்ஜெட். சுனில் அப்போ என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஆனால் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும். நீங்கள் இதில் வந்து அதோமுகம் வந்து சுனில் கிட்ட இப்போவும் கேட்டிங்கன்னா, என்னை விமர்சனம் பண்ணது வந்து சுனில் சொல்கிறார், ஓகே 1-2 இடம் வந்து தப்பாக பண்ணியிருக்கலாம், நானும் கவனிக்காமல் விட்டேன் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் என்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லுவார், ஆனால் எனக்கு ஒன்றும் அந்த படத்தில் வந்து நீங்கள் தப்பாக பண்ண மாதிரிலாம் தெரியல, நான் என்ன சொன்னோன்னா அதை தான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. ஓகே, அதுதானே ஒரு ஆக்டருக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ். எனக்கு அதுதான், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் வந்து கேட்கணும். நான் எனக்கு அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ வாட் ஐ கேன் டூ, அவர் சொல்கிறத பண்ணுறது. ஓகே. மேரேஜ் ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்டாக பெருசாக வரும். இத்தனை பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒன்லி நோன் ஃபேஸை சொல்லுங்க. என் கூட இருந்தவர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்க 5 பசங்க இருக்காங்க. எல்லாம் அப்கமிங் சூப்பர்ப் ஆக்டர்ஸு. எஸ்எஸ் மியூசிக்கில் அமுதன், அவர் என் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. வத்சன், விக்னேஷ், LBWல நடித்த அயாஸ் கான். அயாஸ் இருக்காரா? ஆமாம், அயாஸ் இருக்காரு. நஜுன்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் நல்லா ஃபேமஸ் ஆயிரு. ஸோ ஒரு மாதிரி சூப்பர்பான ஒரு டீம். மணின்னு ஒருத்தர் இருக்காரு, சூப்பர்பான டீமு. எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்குது. இது நான் ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபன் மூவி. சுனிலோட ஒரு கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. தட் வில் பி மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட்டு. அதை வச்சு வெயிட் பண்ணுறோம். அதுக்கு எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? ஜூலை. நைஸ். ஓகே, இப்போது பேசுகிறப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதோமுகம் 2. ஸோ மோதிரத்தை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டு அப்படியே முடிச்சது. அது என்ன ஏது அப்படின்லாம் கேட்கல. நான் பர்சனலாக ஒன்று கேட்குறேன். இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ ஒர்க் ஒன்று போடுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆடியன்ஸ்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸும் அதுக்கு இருக்குது. OTT ரிலீஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சிது. எதிர்பார்க்காத இடத்துலலாம் இப்படி வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம். நான் ஐ திங்க் நான் ஒரு இடத்துல கூட படித்தேன், கேஸ்டிங் இவங்களுக்கு பதிலாக மேபி இதுவாக பண்ணியிருந்தா இன்னும் பெருசாக பண்ணியிருந்தா படம் பயங்கரமாக இருக்கும். என்னோட க்ளோஸ் கசின் ஒருத்தர் மெக்சிகோவில் இருக்கார். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, ஓகே ஆனால் படம் சூப்பர்ண்ணா, நீங்கள் பண்ணுறதுக்கு பதில் விஜய் ஆண்டனி சார் இல்லை வந்து அப்படின்னு ஒரு 4 பேர் சொன்னோம். நான் சொன்னேன், டே கதை கேட்டதுன்னா நான் எனக்கு கேட்டேன், ஓகே நான் நடிக்காம என்ன பண்ணுறது. சில பேர் இருக்காங்க இவருக்கு பதில் இப்படி அவங்க ஆசைன்னு ஒன்று இருந்திருக்கும். அப்போ எப்படிங்க அப்போ என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அப்போ இது மாதிரி கதையை யூ ஷுட் என்கரேஜ் தட் தானே. இப்போ சுனில் இந்த கதையை வச்சுட்டு எங்கேயும் போகலையா? எத்தனையோ பேர்கிட்ட போயிருந்தாரு.
நான் ஏதோ என் லக்குக்கு எனக்கு கரெக்டா அமைஞ்சது கதை. அவர் முன்னாடி வச்சிருந்தாரு அந்த கதையை இல்ல வச்சிருந்தாரு. கோவிட் டைம்ல தான் அது வந்து கொஞ்சம் டெவலப் டெவலப் பண்ணது. ஓகே ஓகே. அப்புறம் நான் எஸ்டேட்டுக்கு அவர் கூட ரைட்டிங்ல உட்காரும் போது அவர் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பிளான் சொன்னார். ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் ஆச்சு. பட் இட் வாஸ் லைக் நீங்க எப்படி இந்த இடத்துல வச்சு கதை கேட்குறேன், நான் இன்னொரு இடத்துல வச்சு கதையை கேட்டேன். சுனில் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு. ஆகும்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் ரெடி அப்படின்ட்டாங்க. லைக் ஐ ஆல்வேஸ் என்னோட ட்ரஸ்ட் சுனில் மேல இருக்குது வந்து ரொம்ப பெருசு. ஆமா, எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நீங்க அடுத்த கேள்வி அதை கேட்டீங்கன்னா வந்ததே இல்லை. ஓகே, 1-2 வாட்டி வந்து ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்னா அதோமுகம் டைம்ல வந்து எனக்கு இன்னும் அவருக்கு லாஸ்ட் டே ஐ திங்க் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஏதோ ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருந்துச்சு. சுனில் இது ஜாஸ்தியாகவுமே எங்க பட்ஜெட்ல மாட்டிட மாட்டோமா அப்படின்னு. இல்லைண்ணா நான் பாத்துக்கிறேன். சுனில் வந்து தட் வே இஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா நான் பர்சனலாக மேரேஜ் ஸ்டோரி இஸ் ஃபைன். ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிற கேஸ்டிங் வைஸ் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்டு வந்த லுக்ஸுமே நல்லா இருக்குது. ஒரு மேரேஜ் போஸ்டர் ஒரு 18th ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ். ஓகே, அவர் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன பொருள் ஒரு கன் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, மணமகன் பின்னாடி இருக்கு. சம்திங் இஸ் யூனிக் தெரியுது. பட் மோர் தென் தட் அதோமுகம் 2 ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை பட் எனக்கு தெரியல, மேபி இந்த படம் இதோட பார்ட் 2லாம் கண்டிப்பா சான்ஸே கிடையாது. மேரேஜ் ஸ்டோரி அது ஒரு கமர்ஷியல். ஆனா நீங்க இதை பார்த்த அப்புறம் சூப்பர், இதுக்கு ஏதாச்சும் ஒரு லீடு கொடுத்துருக்கலாம்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு ஐ ஃபீல் இட்ஸ் a very light hearted film. சூப்பர். இப்போ எங்களோட படம் நல்லா மட்டும் நான் சொல்லலை. நான் அதோமுகம் நீங்க என்னோட எல்லா இன்டர்வியூ நீங்க பார்த்தீங்கன்னா அதோமுகம் வந்து நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், இட் வில் நெவர் டிசப்பாயிண்ட். ஆமா 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 ஆமா, எல்லா இடத்துல சொல்லியிருப்பேன். நம்ம எந்த இன்டர்வியூனாலும் இட் வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. இட் இஸ் அ டீசென்ட் ஃபில்ம். ஏதோ எங்களால் பண்ண முடிஞ்சிருப்போம். இது வந்து இட் இஸ் மோர் பெட்டர் ஃபில்ம் தென் தட் இன் அ ப்ரொடக்ஷன் வே, எல்லாரோட மேக்கிங் வே, ஆக்டிங் வே, ஹீரோயின் மெத்தட் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் அப்கிரேடட் வெர்ஷன், லிட்டில் அப்கிரேட். எங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதை வச்சு அப்கிரேட் பண்ணி ஒரு படம், ஒரு ஃபன் படம், ஒரு ஜென்சிக்காக ஒரு ஃபன்னா இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆமா ஆமா, வெயிட் பண்றோம் ப்ரோ அதுக்கு. என்ன எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.